அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி டெட்டு போன்ற தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோத்தாரி கல்விக்குழு. இந்த கோத்தாரி கல்விக்குழு என்பது 10+2+3 பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷனு இங்கே தான் கொண்டு வந்தாங்க. இந்த கோத்தாரி கல்விக்குழு என்பது இந்திய கல்வி வரலாற்றிலேயே இந்திய கல்வியை வடிவமைப்பதில் முக்கியமான பங்கு எடுத்துக்கொண்ட கல்விக்குழு தான் இந்த கோத்தாரி கல்விக்குழு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டின் தலைவிதி அதன் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது. இது அடிக்கடி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு நாட்டின் தலைவிதி அதன் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பது எந்த கல்விக்குழுவின் முக்கியமான பரிந்துரையாக முக்கியமான ஒரு அடித்தளமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கோத்தாரி கல்விக்குழு 1964-66 எழுதணுங்க. அதில் பார்த்தோம்னா முக்கியமாக இதன் தலைவர் யார் கேட்பாங்க. தலைவர் யாருன்னு கேட்கும்போது டவுலத் சிங் கோத்தாரி தான் இதோட தலைவர். இவர் யூஜிசியோட சேர்மனாக இருந்தவர். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறோம் இதோட செயலர் யார்? செயலர் ஜேபி நாயக். இவர் தான் அரசியல் பொருளாதார கழக தலைவர். பூனேவில் இருக்குது. அங்கே இவர் தலைவராக இருந்தவர். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இது இணை செயலர் ஜேஎஃப் மெக்டூகல். இதில் உறுப்பினர்கள் மொத்தம் 14 பேர் இருந்தாங்க. 14 பேரும் வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அதில் முக்கியமாக பிரிட்டன், அமெரிக்க ஐக்கிய நாடு, பிரான்ஸு, ஜப்பான் மற்றும் சோவியத் யூனியன் போன்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க இதில் உறுப்பினர்களாக இருந்தாங்க. ஆக மொத்தம் 17 பேர். அந்த 7லேருந்து ஆரம்பிக்கிறது தான் என்ன சொல்கிறோம், 700 பக்க அறிக்கை. 17 பேர் எத்தனை பக்க அறிக்கை கொண்டு வராங்க? 700 பேர் கொண்ட மொத்த அறிக்கையாக இந்த கல்விக்குழுவானது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதுலேயும் பார்த்தோம்னா ஆய்வுகளை தொடங்கிய நாள் அக்டோபர் 2, 1964. ஆய்வுகள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நாள் 29/8/1966. 17 உறுப்பினர்கள் 700 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையாக இருந்தது. இதில் முக்கியமானது என்ன நீங்கள் படிக்கணும்னா, இதோட தலைப்பு என்னன்னு முக்கியமாக படிக்கணும். தலைப்பு என்னங்க? இதில் கல்வியும் நாட்டின் முன்னேற்றமும். இதுதான் கோத்தாரி கல்விக்குழுவோட முக்கியமான கான்செப்ட் சொல்லலாம். இதோட முக்கியமான பரிந்துரைகள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு நாட்டின் தலைவிதி அதன் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது. தலைவர் யார்? டவுலத் சிங் கோத்தாரி. செயலர் ஜேபி நாயக். அதுக்கு அடுத்து 17 உறுப்பினர்கள், அதாவது 17 நபர்களை கொண்ட கல்விக்குழுவாக இது உருவாக்கப்பட்ட கல்விக்குழு தான் கோத்தாரி கல்விக்குழு 1964-66. இதோட தலைப்பு ரொம்ப முக்கியமுங்க. கல்வியும் நாட்டின் முன்னேற்றமும். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கோத்தாரி கல்விக்குழு சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இன்னும் இதோட முக்கிய பரிந்துரைகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.